வணக்கம். டாக்டர் பாலமுருகன் ஐஆர்எஸ் அவர்களுடன் புத்தகங்கள் குறித்து தொடர்ந்து பேசி வருகிறோம். தமிழ் சமூகத்தில் அவர் முன்வைக்கிற அல்லது பரிந்துரைக்கிற புத்தகங்கள் பெரிய கவனிப்பை பெற்று வருகிறது. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இன்னைக்கு என்ன புத்தகத்தை நீங்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறீங்க? இன்னைக்கு ஒரு புத்தகம் அப்படிங்கிறதையும் மேலே நம்ம தமிழ் சமுதாயம் கவனிக்க வேண்டிய விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயம் சார்ந்த ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தலான் இருக்கிறேன். ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் அப்படின்னு ஒரு பொருளாதார வல்லுநர் எழுதிய த ரோடு டு ஃப்ரீடம், எக்கனாமிக்ஸ் அண்ட் த குட் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் சமீபத்தில் தான் வந்தது. அவர் யார்? அந்த ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ்ங்கிறவர்? அவர் ஜோசப் ஸ்டிக்லிட்ஸுங்கிறவர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிட்டு இருக்கிற ஒரு பொருளாதார பேராசிரியர். நோபல் பரிசு வாங்கினவர் பொருளாதாரத்துக்கு. கிளின்டன் நிர்வாகத்தில் அமெரிக்காவில் அவர் ஆலோசகராக பணி செஞ்சுருக்கிறாரு. மிக சிறந்த இன்று வாழும் பொருளாதார வல்லுநர்களில் மிக முக்கியமான ஒருத்தவராக கருதப்படுகிறவர் ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ். அவர் எழுதின பல புத்தகங்கள் பொது நிதி பற்றியும் பொது பொருளாதாரம் பற்றியும் இருக்கின்ற புத்தகங்கள் பல கல்லூரிகளில் மேல் படிப்புக்கு பாடப்புத்தகங்களாகவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் கடைசியாக சமீபத்தில் எழுதின இந்த ரோடு டு ஃப்ரீடம்ங்கிற புத்தகத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு பேசலான்ட்டு இருக்கிறேன். என்னையா இதோட முக்கியமான அம்சங்கள் என்ன? இந்த புத்தகம் அடிப்படையில் அமெரிக்க பொருளாதாரத்துக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகம் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு எந்த அளவில் பயன்படும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். சரி. அமெரிக்க பொருளாதாரம்ங்கிறது முதலாளித்துவ பொருளாதாரம். அந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தோட அடிப்படையே அரசாங்கம் பொருளாதாரத்தில் சந்தையில் பங்கு பெறக்கூடாது. அது ஒரு தலையற்ற பொருளாதாரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. நம்ம தாராளமயமாக்கப்பட்ட, உலகமயமாக்கப்பட்ட, தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு பொருளாதாரம் தான் மேற்கத்திய தாராளமய பொருளாதாரத்தோட அடிப்படை. வணிகத்தில் சந்தையில் அரசு தலையிடக்கூடாது அப்படிங்கிறது ஆடம் ஸ்மித் காலத்திலிருந்து பொருளாதாரத்தில் அதுதான் சொல்லிட்டு வர்றாங்க. இவர் அதை எல்லாத்தையுமே ஒரு மீள்பார்வை செய்கிறார். இந்த மார்க்கெட் எக்கானமி அப்படிங்கிற ஒரு சந்தை பொருளாதாரம் கடந்த 100-150 ஆண்டுகளில் உலகத்துக்கு என்ன கொடுத்துருக்குது, உலகத்துக்கு இதனால் என்னென்ன தீங்குகளோ அல்லது நன்மைகளோ ஏற்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத பற்றி அவர் முதல்ல ஆராயிறாரு. ஆராய்ச்சி செஞ்சுட்டு அவருடைய முடிவு என்ன அப்படின்னா, இந்த தலையற்ற சந்தை பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு பொருளாதார வளர்ச்சியை அதிகமாக கொடுத்ததை விட அது ஏற்படுத்திய தீமைகளும் ஓரளவு அதிகமாக இருக்குது. நம்ம அதை பற்றி பேசணுங்கிறார். ஓப்பன் மார்க்கெட், ஓப்பன் எக்கானமி. ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் இந்த புத்தகத்தை தொடங்கும் போது ஒரு அருமையான மேற்கோளோட தொடங்குறார். இசையா பெர்லின் அப்படிங்கிற ஒரு ஆக்ஸ்போர்டு பொருளாதார வல்லுநர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஓநாய்களின் சுதந்திரம் என்பது ஆடுகள் இறந்தால் மட்டுமே அப்படின்னு சொல்றார். அதாவது ஓநாய்களுக்கு சுதந்திரம் என்பது ஆடுகளின் இறப்பில் போய் முடியும். அப்போ ஒரு தலையற்ற பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கு இங்க ஓநாய்கள்ங்கிறது கார்பரேட்ஸ், ஆடுகள்ங்கிறது இல்ல. எந்த பொருளாதாரம் சரி தவறு அப்படிங்கிற விவாதத்துக்கு நம்ம போக வேண்டாம். சரிங்க. ஏன்னா எல்லா பொருளாதாரமே மனிதகுல மேம்பாட்டுக்காக இருக்கிறது தான். அதுல சந்தை பொருளாதாரமோ அல்லது கட்டுப்பாடு உள்ள பொருளாதாரமோ ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு விதமான பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துகின்றன. அந்த விவாதத்திற்குள் நாம் இன்னொரு நாள் செல்லலாம். இப்பொழுது அது தேவையில்லை. இந்த நூலில் அவர் சொல்வது என்னவென்றால், கட்டற்ற சுதந்திரம் என்பது எல்லோருக்குமான சுதந்திரம் அல்ல அப்படிங்கிறார். அதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல நமக்கு பொருளாதார நீதியும் அரசியல் நீதியும் சமூக நீதியும் வழங்கப்பட்டிருக்கின்றன. சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். நம்முடைய அரசியல் விடுதலை 1947 கிடைச்சது. ஒரு குறிப்பிட்ட விதமான பொருளாதாரத்தை மேற்கொண்டோம். 1991 நமது பொருளாதாரம் சந்தை பொருளாதாரத்திற்கு மாறியது. ஓரளவு நம் மக்களுடைய வருமானம், மக்களுடைய பொருளாதாரம் எல்லாமே ஓரளவு ஏற்றம் கண்டுள்ளன அப்படிங்கிறத நம்ம புள்ளி விவரங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது எதிர்பார்த்த ஏற்றம் வந்திருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஒரு மீள்பார்வை செய்யணும். அதற்கப்புறம் சமூக விடுதலை. ஸோ பொருளாதார விடுதலையும் சமூக விடுதலையும் நமது சமுதாயத்திற்கு முழுமையாக எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற வினாவை இந்த புத்தகத்தை படித்ததன் மூலயமா நம்ம விவாதிக்க ஆரம்பிக்கணும். நான் விரும்புறது என்னன்னா, அமெரிக்க பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் அவர் எழுப்பி இருக்கின்ற வினாக்கள், சந்தை பொருளாதாரம் எந்த அளவுக்கு நன்மை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற விவாதத்தை நம்முடைய நாட்டுக்கு நாம் கொண்டு இந்திய
பொருளாதாரமும் இந்திய சமூகமும் அரசியல் விடுதலை கிடைத்து இந்த 77 ஆண்டுகளில் எந்த அளவு நமக்கு கிடைத்திருக்கின்றன அப்படிங்கிறதுக்கான விவாதத்துக்கு இந்த புத்தகம் நமக்கு ஒரு அடிப்படை விஷயமா இருக்கும். பொதுவாகவே ஒரு வளர்ந்த சமூகத்துல பொருளாதாரம் பற்றிய விவாதம் கண்டிப்பாக தேவை. அந்த பொருளாதாரம் பற்றிய விவாதத்தை தொடங்குவதற்கு ஒரு தொடக்க புள்ளி வேண்டும். இந்த நூல் மிக சமீபத்தில் எழுதப்பட்ட நூல் என்பதால் நமது விடுதலைக்கு, ரோட் டு ஃப்ரீடம் என்றால் விடுதலைக்கான பாதை அப்படின்னு நம்ம தமிழ்ல வச்சுக்கிறோம்னா, எந்த விடுதலை பத்தி இவர் பேசுறாருன்னா, அரசியல் விடுதலை கிடைத்து சமூக பொருளாதார விடுதலைக்காக காத்திருக்கும் எந்த ஒரு சமுதாயமும் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள செய்திகளை எடுத்துக்கொண்டு அதை பற்றி விவாதித்து எது சரி எது தவறு என்ற முடிவுக்கு நாம் முன்கூட்டியே வர வேண்டியதில்லை. ஆனால் எது சரி எது தவறு, நமக்கு ஏற்றது எது. ஐயா, இப்போ சமூக விடுதலைக்கும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொருளாதார விடுதலைக்கும் தொடர்பு இருக்கிறதா அவர் சொல்றாரு ஐயா? கண்டிப்பா, அதுதான் இந்த புத்தகத்தோட அடிப்படையே. அவரு பொருளாதாரம், ஒரு நல்ல சமுதாயம் உருவாவதற்கு என்ன மாதிரியான பொருளாதாரம் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பொருளாதாரம் எல்லோருக்கும் பயனளிக்கும் பொருளாதாரமாக இருக்க வேண்டும். அப்போ எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஒரு பொருளாதாரமாக இருக்க வேண்டும்ங்கிறார். ஒரு பொருளாதாரம் 1% மக்களை பணக்காரர்களாக ஆக்கி 99% மக்களை ஏழைகளாகவே வைத்திருந்தால் அந்த பொருளாதாரம் சமூகத்திற்கு நல்லது செய்யாதுங்கிறார். அதுல இன்னொரு வியக்கத்தக்க விஷயம் என்னன்னா, இது போன்ற ஒரு ஏற்றத்தாழ்வு உள்ள சமுதாயம் அமைந்தால் அந்த 1% பணக்காரர்களுக்கு கூட அது நல்லது செய்யாத ஒரு சமுதாயமாக அமைந்து விடுங்கிறார். என்ன காரணம் சொல்றாருன்னா, உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருந்தால் மட்டுமே உங்களுடைய பொருளாதாரமும் நல்லா இருக்கும். அப்போது மார்க்கெட் எக்கானமி, இந்த சந்தை பொருளாதாரத்தின் மூலமாக பலனடைந்தவர்களே கூட இந்த சந்தை பொருளாதாரத்தை மட்டுமே முழுதும் சார்ந்திருக்க கூடாது. அந்த மாதிரி சார்ந்து இருந்தால் அது உங்களுக்கே ஆபத்தா போய் முடியும் அப்படிங்கிறார். அவர் அமெரிக்காவை நோக்கி சொல்ற விஷயம் அது. ஆனால் நம்ம அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு, வசதி, காலமும் நமக்கு இருக்கு. அதனால இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு விவாதம் நம்ம சமுதாயத்துல இப்ப நடக்கணும். ஐயா, இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் பத்தி இது எதுவும் சொல்லுது ஐயா? ஆமா, அதுவும் சொல்றாரு. அதாவது பொருளாதாரம் என்பது வருமானத்தை அதிகரிப்பதோடு நின்று விடுவது இல்லை. அந்த வருமானத்தை சமுதாயத்துல எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா அதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறதுல அவர் 2 விதமான குறிக்கோள்களை அவர் சொல்றாரு. ஒன்னு, அந்த சந்தையே பணத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பது. அது நம்ம வேலை வாய்ப்பு அதிகமாவது, வேலை வாய்ப்புக்கான கூலி அதிகமாவது, இந்த மாதிரி. அது டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவோம். மார்க்கெட்டுக்கு எவ்வளவு தேவை, அதற்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்குதாங்கிறத வச்சு முடிவு பண்றது. 2வது முக்கியமான விஷயம் ஒரு இந்த புத்தகத்துல சொல்றது, சமுதாயத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் ஒரு தொடர்பு அப்படிங்கிற சங்கிலியை உருவாக்குறது நல்ல அரசாங்கம் அப்படிங்கிறாரு. ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக செயல்பட்டு அந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒரு பொருளாதார பகிர்வை உருவாக்கி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறார். இது பொருளாதாரம் படித்தவர்களுக்கு தெரியும். சந்தை பொருளாதாரம் இந்த 19, 20ஆம் நூற்றாண்டுகள்ல நம்ம பேசும்போது லைசே ஃபேர் அப்படின்னு ஒரு தியரி, அதாவது அரசாங்கம் சந்தையில் தலையிடக்கூடாது, சந்தைக்கு எது தேவை என்பதை சந்தையை முடிவு செஞ்சுக்கும், முடிவு செஞ்சுக்கும் அப்படிங்கிறது. இவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி நம்ம கட்டற்று விட்டுட்டா அந்த சந்தையினால உருவாகிற பொருளாதாரம் சிலருக்கு உதவலாம், பலருக்கு உதவாம போகலாம், ஆனால் மொத்த சமுதாயத்துக்கும் அது கேடாய் முடியும் அப்படிங்கிறார். இப்ப இந்திய பொருளாதாரம் இப்ப எந்த இடத்துலயா இருக்கு? இந்திய பொருளாதாரம் நம்ம இப்ப 35 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு தாராளமயத்தை ஏற்றுக்கொண்டு இந்த அரசாங்க கட்டுப்பாடுகளிலிருந்து ஓரளவு விடுதலை பெற்று வெளியாகி தன்னை தானே வளர்த்து கொள்ளும் சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம இந்திய பொருளாதாரம் கடந்த 35 ஆண்டுகளில் பல்வேறு அரசாங்கங்களும் பொருளாதாரத்தை சரியான வழியில் கொண்டு செல்கின்றன. சொல்லப்போனா இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது எனக்கு ஒரு பெரும் திருப்தி வந்தது. என்ன அப்படின்னா, அமெரிக்க பொருளாதாரம் பாதிப்புக்கு உண்டான பிறகு இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை ஒரு நோபல் பரிசு வாங்கிய பொருளாதார வல்லுநர் எழுதியிருக்காரு. நீங்க எல்லாம் திரும்பி பாருங்க, நீங்க செய்யறது எல்லாமே சரியில்லை அப்படின்னு. ஆனால் இதையெல்லாம் நமது அரசாங்கங்களும் நமது அரசாங்கம் சார்ந்த நிறுவனங்களும் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு காலத்திலும் சரியான அளவு ஒழுங்குகளை ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றன. ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. நம்ம எக்கானமி கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்து ஃப்ரீ எக்கானமியா மாறின சமயத்துல நம்ம எக்கானமி முழுக்க கட்டற்ற பொருளாதாரமா இல்ல.
அதான் என்ன காரணம்னா நம்ம சரியான வழியில போயிட்டு இருக்கிறோம். இந்த புத்தகத்தை படிக்கும் போது எனக்கு அது இன்னொரு எண்ணம் தோன்றுச்சு, நம்ம சரியான வழியில போயிட்டு இருக்கிறோம். என்னன்னா நம்ம முழுக்க முழுக்க ஒரு தளர்வு பெற்ற பொருளாதாரமும் கிடையாது, முழுக்க முழுக்க கட்டுப்பாடு உள்ள பொருளாதாரமும் கிடையாது. நம்ம தளர்வுகளை அனுமதித்து, அப்ப நம்ம சைனா மாதிரியும் கிடையாது, அமெரிக்கா மாதிரியும் கிடையாதுன்னு அப்படி ஒரு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அது சீன பொருளாதாரம்ங்கிறதும் ஒரு தனி பாடம். அது ஒவ்வொரு காலகட்டத்தில் அது எப்படி இருந்திருக்கு, இப்ப எப்படி இருந்துகிட்டு இருக்குங்கிறது. அமெரிக்க பொருளாதாரம்ங்கிறதும் ஒரு தனி பாடம். ஆனா நம்ம இது முழுக்க அரசு கட்டுப்பாட்டிலையும் இல்ல, முழுக்க சுதந்திரமாக தன்னைத்தானே இயக்கி கட்டுப்படுத்தி கொள்கிற அல்லது தன்னைத்தானே தன்னளவில் இயங்கி ஒரு சுய கட்டு பல ஒழுங்குமுறை நிறுவனங்கள் நம்மிடம் இருக்கின்றன, ரெகுலேட்டிங் ஏஜென்சிஸ். நம்ம எல்லாத்துக்குமே செபி இருக்குது, சந்தைகளை கட்டுப்படுத்துறதுக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. இதே மாதிரி பல ஒழுங்குமுறை. நம்ம ட்ராய் கூட ஒரு ஒழுங்குமுறை தான் இல்லைங்க. டெலிகாம் ரெகுலேஷன் அத்தாரிட்டி இருக்கு, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி உருவாக்குறோம். இப்ப நீங்க ஒரு அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இந்த புஸ்தகத்தை படித்த பொழுது எனக்கு நம்ம பொருளாதாரம் சரியான பாதையில் போகிறதுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டதுன்னு சொல்றீங்க. இந்த புத்தகத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாக, அல்லது நாம் என்றால் இந்திய பொருளாதாரம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாக நீங்க எதை கருதுறீங்க? இந்த கேள்வி நான் இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பான ஒரு கேள்வியா வைக்கிறேன். முக்கியமான ஒரு கருத்து இந்த புத்தகத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு, கல்வி, மக்கள் நலம், நலவாழ்வு, நாட்டினுடைய உள்கட்டமைப்பு, எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த 3 விஷயங்கள்லையும் அரசாங்கம் கண்டிப்பாக தலையிட வேண்டும் அப்படிங்கிறார். இந்த 3 அமைப்புகளை சரியான முறையில் நிர்வாகம் செய்தால் மற்ற எல்லா அமைப்புகளும் சரியான ஒரு ஒழுங்கில் சென்று கொண்டிருக்கும். பொருளாதாரம் மார்க்கெட் எக்கானமியாக இருந்தாலும், குளோபலைசேஷன், பிரைவேட் எக்கானமி, பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தாலுமே இந்த 3 துறைகள்ல மட்டும் அரசாங்கத்துடைய பங்களிப்பு எக்காலத்திலும் குறையக்கூடாதுங்கிறார். எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது 3லுமே அரசாங்கம் தலையிடவும் வேண்டும். அந்த செக்டருங்களை எல்லாத்தையும் அரசாங்கம் ரெகுலேட்டும் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இது 3 சரியா இருந்ததுன்னா உருவாகிற ஒரு சமுதாயம் இருக்கு இல்லைங்களா, அந்த சமுதாயம் நல்ல மக்களை கொண்ட சமுதாயமா இருக்கும். அந்த சமுதாயத்துல வாழ்பவர்கள் உண்மையிலே மிகவும் வளர்ந்த ஒரு சமுதாயமாக வாழ்வார்கள். இவர் வெல்த் அப்படிங்கறத பத்தி அதிக பணம் சம்பாதிக்கிறதோ இல்ல அதிக வருமானம் வர்றதை பத்தி எல்லாம் கூட அவர் பேசல. உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்குது, அதிகரிச்சுக்கிட்டே வருதா அப்படிங்கிறது ஒரு குறியீடு இல்லைங்கிறார். உங்க பொருளாதாரம் நல்லா வளர்றதாங்கிறதுக்கு வருமானம் மட்டுமே ஒரு குறியீடு இல்லை. ஆனால் இந்த 3 துறைகளை அரசாங்கமும் நிர்வகித்துக் கொண்டு தனியார் துறைகளையும் சேர்ந்து பங்களிப்பு செய்வதற்கான ஒரு சமுதாயத்தை உருவாக்கினால் தனி நபர்களுடைய வருமானம் அதிகரிக்கும், ஏற்றத்தாழ்வுகள் குறையும். அவர் ஏற்றத்தாழ்வுகளை திரும்ப திரும்ப சொல்றார். ஏற்றத்தாழ்வுகள் குறையணும். ஏற்றத்தாழ்வுகள் குறைந்தால் அந்த சமுதாயத்தில் ஒரு அமைதியான வளர்ச்சி, அதை தான் அவர் சொல்றாரு. இதுக்கு அவர் பயன்படுத்துற ஒரு என்னன்னா, ஒரு மக்களாட்சி அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ப்ராக்ரசிவ் கேபிட்டலிசம் அப்படின்னு அவர் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத வளர்ச்சியை நோக்கி செல்கின்ற ஒரு முதலாளித்துவம் நமக்கு வேணும் அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு முதலாளித்துவத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு இருக்கிற அமெரிக்காவுக்காக எழுதின புத்தகங்கிறதுனால அதை சொல்றாரு. நம்ம இந்த 3 துறைகளை கவனம் செலுத்தி அந்த ப்ராக்ரசிவ் கேபிட்டலிசம் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி மேற்கொண்டு நிறைய நம்ம பேசணும். அந்த ப்ராக்ரசிவ் கேபிட்டலிசத்தை நம்ம நாட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி கட்டமைச்சுக்க போறோம் அப்படிங்கிறதுல நம்ம பொருளாதாரத்துக்கு பயன்பட போகிற கருத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கிய புத்தகம். இந்த புத்தகத்தை பத்தி எல்லாரும் படிக்கிறது மட்டும் இல்ல, எல்லா தளங்களிலும் விவாதம் நடத்தப்பட வேண்டிய ஒரு புத்தகத்துல இந்த ரோடு டு ஃப்ரீடம் அப்படிங்கிற ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் எழுதின புத்தகம் முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக பல ஆழமான அறிவார்ந்த புத்தகங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கீங்க. அந்த வகையில் ஒரு இந்திய பொருளாதாரத்திற்கே பயன்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை அறிமுகப்படுத்தியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள். மகிழ்ச்சி.